ஹலோ கைஸ், இதான் நான் தான் அவங்க கிட்டே நம்ம நெக்ஸ்ட் எஃப்எஃப்குள்ளே போயிடலாமா? சரி, ஓகே. நம்ம போல் நெக்ஸ்ட்டு போன எஃப்எஃப்பில் ஆரம் வந்து நெக்ஸ்ட்டு மர்டரும் நடந்தவரால் தடுக்க முடியும். நெக்ஸ்ட்டு மர்டரும் நடந்து முடிஞ்சிச்சு. ஸோ அவருக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது ஒன்றுமே புரியலை. என்னடா இது நமக்கு வந்து சோதனையாக இருக்குது அப்படின்ட்டு அவரும் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அந்த நேரத்தில் வந்து ஒரே காக்கா கத்துற சவுண்டாக கேட்குது. என்னடா இது, எப்படி எல்லாரும் இந்த டைம் வந்து இவ்வளோ நேரமாக காக்கா சத்தம் போட்டுட்ருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சரி போய் நான் வெளியே போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு ஆரம்பம் வெளியே கிளம்புறாரு. ஸோ வந்து போய் வெளியே போய் செக் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா ஒரு இடத்துல அவங்க ஆஃபீஸை சுற்றி நான் செக் பண்ணி பார்க்குறாரு. அப்போ வந்து அங்கே வந்து ஒரு டஸ்ட்பின் வந்து ஒரே ரொம்ப ஸ்மெல் வர மாதிரி இருக்குது. அதே நேரம் நிறைய நாய்ங்க அந்த பக்கம் நிறைய நாய்ங்க அந்த பக்கம் வந்து சுற்றிட்டுருக்கிற மாதிரி இருக்குது. நம்ம ஆரம்புக்கு வந்து ஒன்றும் புரியல. சரி என்னென்னு போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு கிட்டே போகிறாரு. கிட்டே போய் பார்த்தா திறந்து பார்த்தா கப்புன்னு ஸ்மெல், இப்போ ரொம்ப பேட் ஸ்மெல்லாம் அடிக்குது. நம்ம ஆரம்பம் திறந்து பார்த்தா பாடி இருக்குது, டெட் பாடி இருக்குது. ஸோ வந்து ஃபாரன்சிக்கில் கூப்பிட்டு செக் பண்ணி பார்த்தா அது ஒரு மேல் பாடி தான். நெக்ஸ்ட்டு மாடல் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணிகிட்ருக்காங்க. ஐயோன்னு அதில் வந்து ஒரு லெட்டரும் இருக்குது. நம்ம ஆரம்பத்தை எடுத்து படிக்கிறாரு. ஸோ ஐயோன்னு பாயிண்ட் ஆஃப் வியூ இங்கே பாருங்கள், எனக்கும் மனசாட்சின்னு ஒன்று இருக்குது. என்னால் இதுக்கு மேலே வந்து இத்தனை மாடல் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது. நானும் வந்து சரி நீங்கள் சீக்கிரமாக கேஸை பிடிப்பீங்கன்னு பார்த்து தான் நானும் இத்தனை மாடல் பண்ணிட்டுருக்கேன். ஆனால் இது வரைக்கும் எத்தனை ஹிண்ட்டு கொடுத்துமே நீங்கள் இது வரைக்குமே அதை கண்டுபிடிக்கவே இல்லை. நீங்கள் எப்போ தான் வந்து கண்டுபிடிக்க போகிறீங்க? நானே வந்து சொல்கிறேன், அடுத்த மாடல் நான் யாரை பண்ண போகிறேன், எப்படி பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து அனுப்புகிறேன். முடிஞ்சான்னு பிடிச்சி காட்டுங்க அப்படி சொல்லிட்டு அதில் போட்டுருக்கு. நம்ம ஆரம்புக்கு என்னடா இது நம்ம இவ்வளோ கேவலமாக போயிட்டோம் அப்படின்ட்டு இருக்குது. சரி ஓகே, ஏதோ சொல்கிறீங்க கவலை பார்க்கலாம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிட்டுருக்காரு. பார்த்தா நியூஸ் சேனல் எல்லா டிவி சேனல் ஃபோன் எல்லாத்துலேயும் ஒரே டைமில் வந்து ஒரு லைவ் வீடியோ வருது. ஸோ ஆரம்பம் வந்து அதை பார்க்குறாரு. அது என்ன யோசிச்சிருக்காங்கன்னா, இங்கே பாருங்கள், அடுத்து மாடல் நான் பண்ண போகிறது இந்த ஐடியாவில் தான். ஸோ இவனை தான் நான் அடுத்து சாகரிக்க போகிறேன். முடிஞ்சால் வந்து தடுத்து பாருங்கள். நாளைக்கு மதியம் 12 மணிக்கு கரெக்டாக இந்த பில்டிங் மேலே தான் நான் வந்து அந்த மாடல் பண்ண போகிறேன். முடிஞ்சால் வந்து காப்பாற்றிக்கோங்க அப்படி சொல்லிட்டு இப்போ யோன் வந்து அதில் லைவில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஆரம்புக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல. என்னதான் இவ்வளோ ஓப்பனாக வந்து சொல்கிறாளே, அப்படி என்ன தான் பின்னாடி என்ன தான் பிரச்சனை இருக்குது, ஏன் வந்து வந்து இப்படி எத்தனை மாடல்ஸ் பண்ணுறான்னு நமக்கு ஒன்றுமே புரியலையே. சரி, அவள் கொடுத்த அந்த 4 நம்பரை வந்து எப்படியாச்சும் நம்ம பிரித்து பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஸோ அதில் வந்து என்ன நம்பர் கொடுத்துருப்பாங்கன்னா நம்ம யோன் வந்து 11424 கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம ஆரம் வந்து அதை கூட்டி கழிச்சு தான் பார்த்துருப்பாரு. பட் வந்து ஒரு டேட்டா வந்து மென்ஷன் பண்ணி பார்த்துருக்கவே மாட்டார். ஸோ இப்போ தான் அவருக்கு புரியுது. 1/4/2024 இது ஏப்ரல் மாதம் 2024 வருஷத்தில் நடந்து ஏதோ ஒரு கேஸ் பற்றின விஷயந்தான். ஆனால் அது என்ன ஏதுன்னு தெரியலை அப்படி சொல்லிட்டு நம்ம ஆரம் வந்து வெயிட் பண்ணி பார்த்துட்டு யோசிச்சுட்ருக்காரு. அதுவும் இல்லாமல் அதில் வந்து ஒரு ஃபீமேல் தான் நமக்கு ஆரம்புக்கு தெரிஞ்சிடுச்சு இல்லையா. கண்டிப்பாக வந்து இந்த நாளில் வந்து அந்த பொண்ணு வந்து ஏதோ ஒரு காரணத்தினால பாதிக்கப்பட்டிருக்கா. அதனால தான் இத்தனை கொலைகளை பண்ணிகிட்ருக்கா. அது என்ன நம்ம சொல்லிட்டு இப்போ நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் அப்படி சொல்லிட்டு ஆரம் என்ன பண்ணுறா, அந்த டேட்டில் நடந்த எல்லா கேஸ் பற்றின டீட்டெயில்ஸும் வந்து எடுக்கிறாரு ஒரு ரெக்கார்டாக. ஸோ அந்த ரெக்கார்டில் வந்து என்னென்ன கேஸ் என்னென்ன ஆச்சு, இப்போ அந்த ஒரு நாள் நடந்த எல்லா வகையான கேஸையும் பார்க்குறாரு. அதில் வந்து முக்கியமாக ரேப் கேஸ் மட்டும் தான் பார்க்குறாரு. ஸோ அதில் தான் தெரியுது நம்ம யோனை பற்றி. ஸோ நம்ம யோன் வந்து இந்த மாதிரி தனக்கான ஜஸ்டிஸ் வேணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் அந்த மாதிரி ஒரு ஐடியாவில் ரேப் பண்ணப்பட்டு ரேப் பண்ணப்பட்டு அதுக்கான ஜஸ்டிஸ் கிடைக்காமலே இருந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. நம்ம யோனு வந்து ரொம்ப நாளாக கோர்ட்டு கேஸுன்னு சொல்லிட்டு ரொம்ப விளைஞ்சிருக்காங்க. பட் வந்து அதுக்கான ஜஸ்டிஸ் வந்து சரியாகவே கிடைக்கவே இல்லை. பிகாஸ் அந்த பர்சன் வந்து பெரிய ஐடியல்ஸ், நிறைய பணம் இருக்குது, மக்கள் இருக்காங்க, ஃபேன்ஸும் அதிகமாக இருக்காங்க. ஸோ யார் என்ன சொன்னாலும் நம்ப மாட்டாங்கன்றது காரணத்துக்காகவே நம்ம யோனுடைய கேஸை வந்து பெருசாக எடுத்துருக்கவே மாட்டாங்க. பட் வந்து நம்ம யோன்ட்டு வந்து எல்லா எவிடன்ஸுமே இருந்திருக்கும். பட் வந்து இந்த எவிடன்ஸுமே அவங்க பெருசாக எடுத்துருந்துக்க மாட்டாங்க. என்னம்மா நீ போமா பெரிய ஐடியாவில் ஒருவேளை நீ வந்து அவன் மேலே இருக்கிற ஆசையினால் கூட தான் இப்படி பண்ணலாம், அதில் எனக்கு எப்படி நம்புறது அப்படின்னு சொல்லிட்டு பெருசாகவே எடுத்துகிட்டு இருந்துக்க மாட்டாங்க.
ஸோ அதுதான் இங்கே பிரச்சனையாகவே போயிட்டுருக்கோம். அதனால தான் இவன் வந்து தனக்கான ஜஸ்டிஸ் கிடைக்கணுன்றதுக்காகவே இப்படி பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ ஆரம்புக்கு வந்து இப்போ தான் புரியுது. பட் இருந்தாலும் இவ்வளோ தூரம் போக வேண்டிய அவசியம் இல்லையே அப்படி தான் ஆரம்புக்கு தோணுது. சரி, ஓகே, நாளைக்கு என்ன தான் நடக்குதுன்னு பார்த்துருவோம் அப்படின்ட்டு ஆரம்பம் கம்முன்னு போயிடுறாரு. ஸோ வந்து அடுத்த நாள் விடியுது. இல்லை, ஆரம் வந்து சரி வெயிட் பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு போயிடுறாரா. ஸோ வந்து என்ன பண்ணுறாருன்னா, போய் வந்து அவருடைய அசிஸ்டண்ட்டு போய் இந்த மாதிரி அந்த ஐடியாவில் தானே சொல்லியிருக்காங்க அடுத்த டார்கெட்டாக. ஸோ நீ என்ன பண்ணு, அந்த ஐடியலுடைய வீட்டுக்கு வெளியேவும் சரி ஆஃபீஸ்க்கு வெளியேவும் சரி நம்ம ஆளுங்களை வந்து பாதுகாப்புக்காக போட்டு வை அப்படி சொல்லிட்டு நம்ம ஆரம் சொல்லுவார். ஸோ வந்து எல்லோரும் வந்து போலீஸ் ஆஃபீஸ்லாம் போய் நான் அந்த ஐடியோடைய வீட்டாண்டையும் சரி அவருடைய ஆஃபீஸ்லேயும் சரி பாதுகாப்புக்காக நிற்கிறாங்க. பட் வந்து டைம் போகுது நைட்டு விடிய அங்கேயே தான் இருக்காங்க. பட் வந்து அந்த ஐடியல் வெளியே வந்த மாதிரியே தெரியலை. ஸோ வந்து ஆரம்புக்கு வந்து புரிஞ்சிடுச்சு. சரி, ஓகே, இந்த டைம் அந்த பொண்ணால் இந்த ஐடியலை வந்து கண்டிப்பாக கிட்னாப் பண்ணவும் முடியாது, மர்டர் பண்ணவும் முடியாது, நம்ம இருக்கிறத பார்த்துட்டு பயந்துட்டு போயிட்டா போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் வந்து தெனாவட்டாகவே இருந்துடுறாரு. பட் வந்து இங்கே தான் ஒரு ட்விஸ்ட். பிகாஸ் நம்ம யோன் வந்து கடத்திட்டு தான் மெசேஜையே அனுப்பியிருப்பாங்க. ஸோ அது தெரியாமலே வந்து இவங்க எல்லாம் வந்து நின்றுட்டுருக்காங்க. ஸோ வந்து யோன் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பர்சனை வந்து கிட்னாப் பண்ணியிருப்பாங்க இல்லையா, வச்சு செம்ம டார்ச்சர் பண்ணுறாங்க. பட் நம்ம யோன் வந்து ஃபேஸ் மாஸ்க் போட்டுட்டு தான் வந்து அவர்கிட்ட பேசிகிட்டு இருப்பார். என்ன எப்படி இருக்கீங்க, நான் எத்தனை முறை என்னை விடு சொல்லி எத்தனை முறை கெஞ்சிருப்பேன், அப்போல்லாம் உனக்கு வந்து அது கேட்கல, அப்புறம் என்கிட்ட வந்து நீ வந்து கெஞ்சிட்ருக்க, ஆனால் அது கேட்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படி சொல்லிட்டு இவன் வந்து சிரிப்பாங்க. நான் உனக்கு என்னதான் பாவம் பண்ணேன், விட்டுடு என்னை ப்ளீஸ், நீ யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுகுறாரு. என்ன யாருன்னு தெரியலையா அப்படி சொல்லிட்டு மாஸ்க் கட்டின பிறகு தான் அந்த பர்சனுக்கு தெரியுது. நீ இந்த நேரம் செத்துருப்பல்லன்னு நினச்சேன், நீ இன்னுமா உயிரோட இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஆமாண்டா, உயிரோடு இருக்க, உன்னை கொல்றதுக்காகவே உயிரோட வந்தேன்டா அப்படின்னு சொல்லிட்டு மியோன்னு சொல்லிட்டு அவனை போட்டு ரொம்பவே டார்ச்சர் பண்ணுவாங்க, அடிப்பாங்க, நகத்தெல்லாம் கட் பண்ணி நகத்தை வந்து ஒட்ட ரெண்டு கையிலுமே ஒரு நகம் இருக்காது, சுத்தமாக எடுத்துகிட்டு அவ்வளோ ரத்தம் ஒழுகுது. அப்படியுமே மியோனுக்கு வந்து அவ்வளோ வெறி, அவனை சாகடிக்கணுன்ற வெறி இன்னுமே நிற்கலை. ஏன் என்னை இப்படி டார்ச்சர் பண்ணுற, ஏன் இப்படி பண்ணுற நீ அப்படி சொல்லிட்டு அவன் கத்துவான். அதுக்கு இவன் வந்து நல்லா கற்று, இப்படி தானே நானும் கற்றுருப்பேன், மனசாட்சியே இல்லாமல் என்னுடைய பாய் ஃப்ரெண்டுமே என்கிட்ட பறிச்சிட்டிங்கல்ல, அவன் என்ன பாவம் பண்ணான், எனக்காக தானே வந்துட்டீங்க, அவனை ஏன்டா போட்டு சாவடிச்சிங்க நீங்கள், அவனை மட்டும் உயிரோடு விட்டுருந்தேன் இப்போ நான் அவங்களுக்கு பக்கமே நான் வந்திருக்க மாட்டேனே, நானும் அவனை வந்து சந்தோஷமாக வந்திருப்போம், இதில் நடந்ததெல்லாம் மறந்துட்டு, ஆனால் நீங்கள் வந்து சும்மா விடலையே, அவனுக்கு கொல்லிட்டீங்களே, அநியாயமாக கொண்டுட்டீங்களே அப்படி சொல்லிட்டு இவன் வந்து அழுவாங்க. ஸோ வந்து அந்த பர்சனுக்கு வந்து இப்போ நான் வந்து எப்படி தான் தப்பிக்கிறது அப்படி சொல்லிட்டு பார்த்துட்ருப்பாரு. டைம் போது நம்ம ஆரோக்கு வந்து இன்னுமே தெரியலை. இவன் வந்து அந்த பர்சனை வந்து எப்பயோ கிட்னாப் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஆரம் வந்து கிட்னாப் பண்ணியிருக்க மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு தான் வெயிட் பண்ணிகிட்ருப்பாரு. ஸோ வந்து அப்போ தான் வந்து கேஸ் வந்து இப்போ தான் ஆரம்புக்கு ஃபோன் கால் வருது. பிகாஸ் அந்த ஐடியலுடைய பர்சனல் அசிஸ்டண்ட் வந்து கால் பண்ணுறாங்க. சார், எங்கள் சாரை வந்து நேற்று நைட்லேருந்து காணோம், நாங்கள் வந்து எந்த இடத்துலையும் தேடி பார்த்துட்டோம், இன்னுமே அவர் கிடைக்கல, ஸோ என்னென்னு கொஞ்சம் பாருங்கள் சார் அப்படி சொல்லிட்டு நம்ம ஆரம்புக்கு ஃபோன் கால் பண்ணுவாங்க. ஸோ அப்போ தான் நம்ம ஆரம்புக்கு வந்து தெரியுது, அடடா மிஸ் பண்ணிட்டோமே அப்படி சொல்லிட்டு உடனடியாக எல்லா ஃபோர்ஸும் வந்து அந்த பில்டிங்கை நோக்கி தான் போகிறாங்க. நம்ம யோன் என்ன பண்ணுறான்னு அவனை அடித்து செம்ம டார்ச்சர் பண்ணி பாருங்கள, அவனால் ஏன் நிற்க கூட முடியல, அவ்வளோ வீக்காக இருக்கான். ஸோ அப்படி தான் நம்ம யோன் வந்து இழுத்துட்டு பில்டிங்க்கு டாப் ஃப்ளோருக்கே போயிட்டு அந்த ஹெட்ஜில் வந்து நிற்க வச்சுருக்காங்க. அவனை பாரு, இவ்வளோ ஹைட்லேருந்து பார்க்கும்போது தெரியுது உயிர் பயனா எப்படி இருக்குன்னு தெரியுது அவனுக்கு அப்படி சொல்லிட்டு காட்டுறாங்க. இப்படி தான் நான் என்னுடைய பாய் ஃப்ரெண்டு நீங்கள் டார்ச்சர் பண்ணி கொண்டு இருப்பீங்க, நான் எதுவும் கேட்கலையே, எங்களை உயிரோட விட்டுடுங்கன்னு தானே கேட்டேன், அது கூட விரத்தை கொண்டு வந்து அவ்வளோ கஷ்டம் அப்படி சொல்லிட்டு கேட்பாங்க. ஏன் அவ்வளோ கஷ்டம் அப்படி சொல்லிட்டு கேட்பாங்க. ஆமாம், நான் உன் மேலே ஆசை வச்சேன், ஆனால் அவன் உன்னை பறிச்சுட்டு போயிட்டான், அட்லீஸ்ட் நீ லவ் பண்ணலாம் உன்னை அடையணும்னு நினச்சேன், அதனால தான் நீ அப்படி பண்ணேன் அப்படி சொல்லிட்டு அவன் வந்து கொஞ்சம் திமிராக பேசுவானா. சாகும்போது கூட உன் திமிரு கோவமும் குறைய மாட்டேங்குது பார்த்தியா அப்படி சொல்லிட்டு இவன் வந்து அவனை விட்டுட்டலான்னு போகிறது ஆரம்பம். என்ன பண்ணுற, நிறுத்துனா எதுக்கு நான் நிறுத்தணும், என் வாழ்க்கையவே அழிச்சிட்டான் இவனை நான் வந்து சும்மா விட மாட்டேன், இவனை சாகடிக்காமல் விட மாட்டேன் நான் அப்படி சொல்லிட்டு நம்ம யோன் வந்து பேசிகிட்ருப்பாங்க. யோன் வந்து ஆரம்பிட்டு பேசிட்டு நம்ம வந்து யோனை வந்து ஷூட் பண்ணலான்னு கன் எடுப்பாங்க. அந்த டைமில் வந்து திடீர்னு யாரோ வந்து புகை போட்ட மாதிரி அந்த இடம் ஃபுல்லாக வெறும்
புகையாக இருக்கும். நம்ம யோன் வந்து அதை வாய்ப்பை பயன்படுத்திட்டு அந்த ஐடலை வந்து இழுத்துட்டு போயிடுவாங்க கீழே. ஸோ இழுத்துட்டு வேறு இடத்துக்கு இழுத்துட்டு போயிடுவாங்க. ஸோ இதுக்கு காரணம் யாருன்னா நம்ம லைலா தான். அவங்க தான் பெரிய ரைட்டர், ஃபேமஸான ரைட்டர் இல்லையா? ஸோ அவங்க வந்து அவங்களுடைய ஆளை வச்சு இந்த வேலையெல்லாம் பார்த்துருப்பாங்க. ஸோ நம்ம யோன் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பில்டிங்க்கு வந்து இழுத்துட்டு போகிறாங்க அந்த பர்சனை. ஸோ இழுத்துட்டு போகிறாங்க. அந்த பர்சன்ட்டு கேட்குறாங்க, எப்படி இந்த இடம் என்ன ஏதுன்னு நல்லா தெரியுது அவங்களுக்கு. இங்கே வச்சு தான் நீ எங்களை கஷ்டப்படுத்தினேன், இங்கே வச்சு தான் நீ கண்ணு முன்னாடியே என்னுடைய பாய் ஃப்ரெண்டை வந்து போட்டு தரலேன் அப்படி சொல்லிட்டு கேட்பாரு. அப்போ தான் ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. நம்ம யோனும் சரி, இந்த ஐடலும் சரி, நம்ம யோனோட பாய் ஃப்ரெண்டும் சரி, 3 பேரும் ஒன்றா ஒரே காலேஜில் தான் படிச்சிருப்பாங்க. பட் வந்து இப்போ யோனுக்கு வந்து அந்த பாய் ஃப்ரெண்டு தான் பிடிச்சிருக்குமே தவிர பாய் ஃப்ரெண்ட்னே சொல்கிறேன். அந்த பாய் ஃப்ரெண்டு இப்போ நம்ம ஜிமினாவை போட்டுக்கலாமா? சரி, ஓகே. ஸோ ஜிமின் தான் நம்ம பாய் ஃப்ரெண்ட், யோனுடைய பாய் ஃப்ரெண்ட் வச்சுக்கோங்களேன். ஸோ வந்து நம்ம யோனுக்கு வந்து நம்ம ஜிமினை தான் பிடிச்சிருக்கோம். பட் வந்து நம்ம யோன் வந்து ஜிமின் வந்து யோனை பிடிச்சிருக்கோம். பட் வந்து இந்த ஐடல் வந்து யாருன்னா நம்ம ஐயோ சொல்கிறது கஷ்டமாக இருக்குது. பட் இங்கே வச்சுக்கோமே நம்ம டேயாங் தான். ஸோ டேயாங்க்கு வந்து பெரிய ஐடலாக செம்ம ஃபேமஸான ஐடல் அப்போவே. பட் வந்து நம்ம யோனுக்கு வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்டாக பிடிக்குமே தவிர இப்போ பாய் ஃப்ரெண்ட் இருக்கிற அவங்க திங்க் பண்ணி பார்த்துருக்க மாட்டாங்க. பட் நம்ம டேயாங்க்கு வந்து இவ்வளோ நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க, ஃபீமேல் ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, நிறைய அடிக்டாகவும் இருக்காங்க அப்படின்ற ஒரு ஆதங்கம் அதிகமாகவே இருந்திருக்கும். ஸோ அதனால் யோன் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும் அவருக்கு. போய் அப்ரோச் பண்ணியிருப்பார். பட் வந்து நம்ம யோன் வந்து இல்லை, எனக்கு விருப்பம் இல்லை, எனக்கு வந்து ஜிமினை தான் பிடிச்சிருக்கு, நான் அவரை தான் வந்து லவ் பண்ணுறேன், அவரை தான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன். நீ பெரிய ஐடியலாக இருக்கலாம், ஆனால் அதுக்காக நான் வந்து உன்னை லவ் பண்ண முடியாது. உன்ட்டு நிறைய பணம் இருக்கலாம், அதுக்காக உன் பின்னாடி நான் வரவும் முடியாது. ஸோ உனக்கு ஏற்ற பொண்ணு, உனக்கு ஏற்ற மாதிரி பொண்ணு கண்டிப்பாக கிடைப்பா, நீ அவளை போய் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்க, நீ என்ன பக்கம் வராத நீ அப்படி சொல்லிட்டு யோன் போயிடுவாங்க. பட் டேக்கு தான் கொஞ்சம் ஆணவம் அதிகமாகிட்டு, இவ்வளோ பணம் காசு பார்க்கவும், பெரிய ஐடியலாக இருக்கவும், நிறைய ஃபேன் பேஸ் இருக்கவும், ஸோ அந்த ஆணவத்தாலே தான் இந்த யோனை வந்து இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தியிருப்பார். நம்ம ஜிமினாவும் அவன் கண்ணு முன்னாடியே கொடுமை பார்த்துட்டு ஆசை பண்ணி போட்டு தள்ளியிருப்பாங்க. அந்த கோவம் தான் நம்ம யோனுக்கு. ஸோ லைலாவும் நம்ம யோன் கூட தான் படிச்சிருப்பாங்க. பட் வந்து எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் லைலா அந்த பக்கமே வந்து அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. விஷயம் தெரிஞ்சு வந்து பார்க்கும்போது நம்ம யோன் தான் துயிரும் கலவீரமாக இருந்திருப்பாங்க. பட் டே என்ன பண்ணியிருப்பாருன்னா யோனையும் சாகடிச்சிடலான்ட்டு தான் அங்கே வந்து யோனை வந்து அடிச்சு போட்டு தான் வந்திருப்பார். பட் யோனுக்கு வந்து கொஞ்சம் உயிர் இருந்திருக்கும். அவங்கள காப்பாற்றுந்து நம்ம லைலா தான். ஸோ வந்து ஜிமினை பார்த்துருப்பாரு, அந்த ஜிமின் வந்து இறந்துட்டுருப்பார். ஸோ அவரை வந்து லைலாவால் கூட்டிகிட்டு போய் காப்பாற்ற முடியல. ஸோ யோனை மட்டும்தான் கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் வச்சு 2 வருஷம் ஆகிருக்கும். கரெக்டாக ரெக்கவர் ஆகிறதுக்கு 2 வருஷம் எடுத்திருக்கோம். ஸோ 2 வருஷம் ரெக்கவர் ஆனதுக்கப்புறம் தான் மர்டர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. என்னுடைய வாழ்க்கை மொத்தமாக போயிடுச்சு, இதுக்கு மேலே நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பாங்க. அப்போ தான் தெரிஞ்சிருக்கும் டே வந்து இன்னுமே நல்லா வளர்ந்துட்டுருப்பான்னு. ஸோ நல்லா வளர்ந்துருப்போம். பட் மற்றவங்க முன்னாடி வந்து நிலவு மாதிரியே காமிச்சிப்பானா, அதுவே நம்ம யோனுக்கு வந்து ரொம்ப கடுப்பாக இருந்திருக்கும், கோபத்தை ஏற்படுத்தியிருக்கோம். ஸோ எப்படியாச்சும் உன்னுடைய கெட்ட முகத்தை வந்து எல்லாருக்கும் காட்டுறேன்டா, உன்னை சாகடிக்காமல் விட மாட்டேன், உன்ன மாதிரி ஒரு பர்சன் இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோன் என்ன பண்ணியிருப்பாங்க, அப்போ தான் ஸ்கெட்ச் போட ஆரம்பிச்சிருப்பாங்க. ஒவ்வொரு ரேபிஸ்ட்டையும் பிடிச்சி மர்டர் பண்ணி போட்டிருப்பாங்க. ஆனால் அது டேங்க்கும் தெரியணும் தான். பட் போலீஸாலேயும் அதை கண்டுபிடிக்கவும் முடியலை. ஸோ யோனுக்கு வந்து அவ்வளோ டென்ஷன் ஆகிருக்கும். நமக்குன்னு வரும்போது ஒருத்தவங்களும் ஜஸ்டிஸ் தரலை, இவனுக்கும் வரும்போது சரி மற்றவங்களையும் போட்டு தள்ளுறவன்னு சொல்லிட்டு மற்றவங்களையும் கேஸ் போட்டு மற்றவங்களையும் பிடிக்கவும் தெரியல, கில்லரையும் பிடிக்க மாட்டேங்கிறானுங்க. இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் என்ன தான் பண்ணிகிட்ருக்கு, யாரையும் பிடிக்க மாட்டேது, இப்போ உட்காந்து பிடிச்சிட்டு தான் பண்ணிகிட்ருக்கானுங்களோ அப்படி சொல்லிட்டு யோனுக்கு கடுப்பாக இருக்கும். நம்ம யோன் வந்து ரெக்கவர் ஆகிட்ட பிறகு ஃபஸ்ட்டு எடுத்த உடனே போய் வந்து கோர்ட்டில் தான் கேஸ் போட்டிருப்பாங்க. பட் வந்து போட்ட அன்றைக்கே வந்து சொல்லிடுவாங்க, பாருமா அவர் பெரிய இடத்த ஆள், இன்னும் வந்து அவருக்கு மேலே இருக்கிற ஆசையினால் கூட அப்படி சொல்லலாம், இந்த கேஸில் எங்களால் எடுத்துக்க முடியாது, நல்ல சரியான ப்ரூஃப் எடுத்துகிட்டு வாமா அப்படி சொல்லி அனுப்பியிருப்பாங்க. பட் நம்ம யோன் வந்து எல்லா ப்ரூஃபையுமே காமிச்சுமே இது வந்து ஜஸ்ட் எடிட்டிங் தான், இப்போ தான் ஏஐ டெக்னாலஜின்னு எல்லாம் வந்துடுச்சு, இப்போவே நாங்கள் அவனை நம்புறது எப்படி நாங்கள் நம்ப முடியும் அப்படி சொல்லிட்டு யோனை வந்து நம்பவே மாட்டாங்க. ஸோ அதுவே யோனை வந்து ரொம்பவே கஷ்டப்படுத்தியிருக்கோம். மன அழுத்தம் அதிகமாகிட்ருக்கணும் யோனுக்கு. கண்டிப்பாக அவனை நான் என் கையால் போட்டு தள்ளுறேன், அதுதான் வந்து என்னுடைய ஜிமினாக்கு கிடைக்கிற மன ஆறுதலாக இருக்கும், அவன் செத்ததுக்கப்புறமாச்சு நிம்மதியாக இருப்பான் அப்படி சொல்லிட்டு யோன் நினைப்பிருப்பாங்க. இந்த எல்லா வழியும் பார்த்துருப்பாங்க. ஸோ
ஆஃபீஸர் வந்து இப்போ வந்து மறுபடியும் தேட ஆரம்பிச்சிட்டாங்க. யோன் வந்து எங்கே தான் போனான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ட்ராக்கர் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க நம்ம யோனுடைய அந்த வண்டியில் கீழே தான் வந்திருக்கோம் அந்த வண்டி. ஸோ அந்த காரில் வந்து ட்ராக்கரை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த கார் வந்து எங்கே நிற்குதுன்னு பார்த்தா ஒரு அடர்ந்த காடு ஒரு அடர்ந்த காடு மாதிரி இருக்குது. அந்த காட்டுறது ஆரமாக ஒரு ஃபோர்ஸெல்லாம் கூட்டிட்டு அந்த காட்டுக்குள்ளே தான் போகிறாரு. இப்போ பார்த்தா வண்டி மட்டும் தனியாக நிறைய ஒரு இடத்துல நிற்கிது. இந்த அடர்ந்த காட்டுக்குள்ளே எங்கடா போயிருப்பாங்கன்னு சொல்லிட்டு நடந்து போய் பார்க்குறாங்க. ஸோ பார்த்தா ஒரு பெரிய பில்டிங் மாதிரி தெரியுது, பாழடைஞ்ச பில்டிங்கு. ஸோ அந்த பில்டிங்கில் போய் பார்த்தா ஸ்ட்ரீமிங் சவுண்ட் தான் ரொம்ப அதிகமாக கேட்குது, கத்துற சவுண்டு கேட்குது. ஸோ அவர் வந்து ஐயோ போச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாரு.